குழந்தைகளே, இன்றைக்கு நாம் மீண்டும் ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். இந்த குட்டி கதையில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது என்ன? கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று எல்லா பொருட்களையும் சேர்த்து வைத்திருந்தான். அப்பொழுது கோவிலில் கட்டி தொங்கவிட ஒரு பெரிய மணியை செய்து வைத்தான். அந்த அரசன் இருந்த ஊருக்கு அருகில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய குரங்குகள் வசித்து வந்தன. ஒரு நாள் ஒரு பெரிய குரங்கு அந்த ஊருக்குள் நுழைந்து அந்த அரசன் செய்து வைத்திருந்த மணியை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. மற்ற குரங்குகளிடம் சென்று, இந்த அழகிய மணியை காட்டி, பார்த்தாயா, எனக்கு ஒரு விசேஷமான பொருள் கிடைத்திருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக்கொண்டது. எல்லா குரங்குகளும் அந்த மணியை ஆட்டி ஆட்டி பார்த்தன. கணகன 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 என்று சப்தம் வரவும் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் இரவு, பகல், மத்தியானம் என்று 3 வேளையும் இந்த குரங்கு கூட்டம் அந்த மணியை வைத்துக்கொண்டு கிணிகிணி கிணிகிணி கணகன கணகன என்று சப்தம் போட்டுக்கொண்டே மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டிருந்தன. ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது பெரிய தலைவலியாக இருந்தது. காட்டினுள்ளே என்ன சப்தம்? பேய் பிசாசுகள் நடக்கின்றதா? கணகன கணகன என்ன 24 மணி நேரமும் யாரையும் தூங்க விடாமல் இது என்ன சப்தம் என்று எல்லாரும் சென்று அரசனிடம் புகார் செய்தார்கள். அரசன், யாராவது தைரியமாக காட்டுக்குள் சென்று என்னவென்று பார்த்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஒரு வயதான பாட்டி, நான் செல்கிறேன் அரசே, எனக்கு சிறிது பணம் கொடுங்கள் என்று கேட்டாள். அரசனும் கொடுத்தான். அவள் நிறைய பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றாள். காட்டுக்குள் ஒவ்வொரு இடமாக தேடி பார்த்த பொழுது ஒரு மரத்தின் மீது இந்த குரங்கு கூட்டங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு மணியை மாறி மாறி ஆட்டிக்கொண்டிருந்தன. பார்த்தாள் கிழவி. சரி, இவைகளிடமிருந்து நாம் இந்த மணியை எப்படி வாங்குவது என்று யோசித்துவிட்டு தான் கொண்டு வந்த பழங்களை எல்லாம் ஒன்றொன்றாக வழியில் போட்டுக்கொண்டே சென்றாள். ஒரு குரங்கு இறங்கி வந்து பார்த்தது. ஆஹா, வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம் என்று விதவிதமாக இருக்கின்றதே என்று மற்ற குரங்குகளையும் கூப்பிட்டது. ஒன்றொன்றாக இறங்கி வந்து பழங்களை சாப்பிட ஆரம்பித்தது. எல்லாரும் மணியை மறந்து விட்டார்கள். உடனே இந்த கிழவி பழங்களை எல்லாம் வழிய நடுக போட்டுக்கொண்டே சென்றவள் குரங்குகளெல்லாம் வெகு வெகு வேகமாக சாப்பிட்டு கொண்டு மறந்திருந்ததை பார்த்து பின்புறம் வழியாக சென்று அந்த மணியை எடுத்துக்கொண்டு நாட்டிற்குள் வந்து விட்டாள். குரங்குகளுக்கு மணி போனதே தெரியவில்லை. அரசனும் மிகவும் சந்தோஷப்பட்டான். குரங்குகளே, இப்படி சமாளித்த அந்த பாட்டியை மிகவும் பாராட்டினான். குழந்தைகளே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். புத்திசாலித்தனம், தைரியம், இது இரண்டும் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நாம் அழகாக சமாளித்து விடலாம். என்ன, எதுக்கு என்று பயந்து கொண்டே இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியாமல் போய்விடும். புரிந்ததா? இன்றைக்கு வெகு அழகான ஸ்லோகம். மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி குஹ்யாத் கடாட்சம் கடம்ப வனவாசினி நீலாயதாக்ஷி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகம் குட்டி குழந்தைகளுக்கு நல்ல பேச்சு திறமையை கொடுக்கும். வணக்கம்.